அமெரிக்காவ தாக்கலாம், இஸ்ரேல தாக்கலாம். பட் எதற்காக துபாய தாக்குறாங்க? துபாய தாக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம முக்கியமான கேள்வியா இருக்கு. துபாய் பார்த்தீங்கன்னா, துபாயில அமெரிக்காவோட மிகப்பெரிய இராணுவ தளம் இருக்கு. பட் ஓகே, இராணுவ தளத்த தாக்குறதுங்கிறது கம்ப்ளீட்டா ஓகே. பட் எதற்காக அபுதாபி ஏர்போர்ட்ட தாக்கணும்? துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ட தாக்கணும்? புர்ஜ் கலீஃபாவ தாக்கணும்? அம் அல்மதீனாங்கிற ஒரு அழகான தீவ தாக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான கருத்து. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ வேர்ல்டோட ஃபினான்ஷியல் கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் தான். துபாய் வந்து மற்ற அரபு நாடு மாரி கண்டிப்பா லேடீஸ்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அங்க மதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அந்த மாரி கிடையாது. அது ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல். அரபு நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, அது ஒரு தன்னந்தனியான நாடா தான் இருக்கு. ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த நாடாவே போயிட்டுருக்கு. இந்தியாவிலேயே 20%க்கு மேல அங்க தான் முதலீடு பண்ணி வச்சிருக்கோம். அதேமாரி அமெரிக்காவோட மிகப்பெரிய முதலீடா இருக்கு. ஸோ துபாய நேரடியா தாக்குறாங்க. அப்போ கண்டிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர போடலாம். அப்படிங்கிறது ஈரானோட ஒரு கருத்தாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் சவுதிக்கும் ஆகாது. சவுதிக்கும் யுஏஇக்கும் ஆகாது. யுஏஇக்கும் ஈரானுக்கும் ஆகாது. இது அங்க இருக்கக்கூடிய ஷியா மற்றும் சுன்னி பிரிவு இஸ்லாமியோட வேறுபாடுங்கிறத நம்ம ஏற்கனவே அறிவிச்சாலுமே, ஈரான் தன்னை இஸ்லாமிய நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய தலைவனா வழிகாட்டணுங்கிறப்ப, அதற்கு இங்க போட்டி இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த சவுதியும், துபாயும். ஸோ கண்டிப்பா துபாய நம்ம நேரடியா தாக்குறோங்கிறதப்ப, அதோடைய நேரடியான தாக்கம் கண்டிப்பா மத்த அரபு நாடுகள் மேலயும் இருக்கும். அப்படிங்கிறது தான் ஈரானோட ஒரே நம்பிக்கையா இருக்கு. இது எந்த அளவுக்கு பலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.